நீங்கள் பிரெட் அல்வா சாப்பிட்ருப்பீங்க, பிஸ்கட் அல்வா சாப்பிட்ருப்பீங்க, ரஸ்க் அல்வா சாப்பிட்ருக்கீங்களா? அதை எப்படி சூப்பராக க்ரீமியாக இந்த டெக்ஸ்சரில் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 ரஸ்க்ஸ் நாங்கள் எடுத்துட்டோம். கொஞ்சமாக உடச்சிட்டு நான்ஸ்டிக்கில் ஆட் பண்ணிட்டோம். இதோடு சேர்த்து பால் ஆட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் பால் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். அது குக்காக ஆரம்பிக்கும் போது நல்லா சாஃப்டாக ஆரம்பிக்கும். அதோடு சேர்த்து நாங்கள் வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம். வெள்ளத்தை நல்லா தட்டி இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு தேவையான மாதிரி சுகர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்ற ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டே நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா இது ஒரு அல்வா பதத்துக்கு நீங்கள் வரும் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை பண்ணாலே போதும். நல்லா சூப்பர் கன்சிஸ்டன்சியில் செம்ம டேஸ்ட்டாக அல்வா வரும். உங்களுக்கு தேவையான பிடிச்ச நட்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக சூப்பராக இதில் கிடைக்கும். இது நீங்கள் ஆக்சுவலாக அப்படியே நீங்கள் காஃபி டீயோடு சேர்த்து இந்த ஹல்வாவை அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நல்லா சுட சுட மத்தியானத்துக்கு பிரியாணி, சிக்கன் அப்படிலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு கப்பில் நட்ஸை போட்டுட்டு ஒரு ஸ்பூனை போட்டு இந்த ஹல்வாவை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம